ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். ஒரு தாயுடைய கண்ணீர் கதை தொடர்ச்சியாக லாங் வீடியோவில் பேசி போடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு தாய் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சொத்தெல்லாமே அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. கணவரும் இல்லை, கணவரையும் இழந்து கணவருக்கு கிடைக்கிற அந்த பென்ஷன் சல்லியையும் அந்த பிள்ளைகளுக்கே கொடுத்துட்றாங்க. கடைசி மட்டும் அந்த பிள்ளைகள் அவங்கள பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது, ரொம்ப நோயாளி ஆகிட்டாங்க, ரொம்ப வயசாளி ஆகிட்டாங்க. இப்போ தான் அந்த பிள்ளைகள் அந்த தாயை பார்க்கணும். ஆனால் இந்த நேரம் அந்த பிள்ளைகள் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த பழைய வீட்டிலேயே கொண்டாந்து அந்த தாயை விட்டுட்டாங்க. அதுவும் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடை கொடுக்குறாங்க. பகல் சாப்பாடு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நைட்டுக்கும் வெள்ளனைக்கும் அந்த தாய்க்கு சாப்பாடு இல்லை. வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்தி நேரம் ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட எதுவுமே வசதி இல்லாமல் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நான் இருக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அழுது அழுது அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய மனசுக்கு அது ஒரு பெரிய ஒரு வலியாக இருக்குது, பெரிய ஒரு பாரமாக இருக்குது. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம், இந்த மாதிரி பிள்ளைகள் இன்னும் இந்த துனியாவில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான். அந்த தாய் அழுது அழுது சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது என்னுடைய மனசுக்கு. இனியால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு நினைக்கிட்டால் தான் பெரிய ஒரு கவலையாக இருக்குது. எல்லா இடத்துல அந்த தாய்க்காக துவா செஞ்சு கொள்வோம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பலகை வீடு தான். அந்த வீட்டில் மேல் தட்டு ஃபுல்லாகவே பலகை, கீழே கடை. அந்த கடை மூடியே தான் இருக்குது. அவங்களால வெளியில் வந்து கொள்ள முடியாது, யாருக்கும் உள்ளுக்கு போய்க்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு நேரம் அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அந்த நேரம் அவங்க சொல்லி அழுத ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இந்த மாதிரி தாயை கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த துனியாவில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா அந்த தாய் சொல்லி சொல்லி அழுகுறப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி அவங்க அழுவக்கிட்ட எனக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. அந்த பிள்ளைகள் அவங்க சொல்கிறாங்க, 2 பிள்ளைகளுமே பெற்று இன்றைக்கி நான் அனாதையாக இருக்கிறேம்மா, என்னை பிள்ளைகள் நான் இருக்கிறத விட நான் மௌத்தா போயிட்டா நல்லோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. பிள்ளைகள் பார்க்கணுன்னு நினச்சி என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தேன். இன்றைக்கி எதுவுமே பார்க்காம இன்றைக்கி என்னை கைவிட்டுட்டாங்க. என்னை மருமகள் கூட என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்களுடைய பணத்தெல்லாத்தையும் எடுத்துகிட்டு, சொத்தெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி அந்த தாயை யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி கொண்டாந்து விட்டுட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் யாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த தாய்க்காக நீங்கள் எல்லோரும் துவா செஞ்சு கொள்ளணும். எங்களால் முடிஞ்ச அளவு அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறதா. அந்த பிள்ளைகளுக்காகவும் எல்லா இடத்துல துவா செஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா அந்த தாய் சொல்லி அழுகிற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மைக்குமே அந்த பிள்ளைகளை நினச்சி சொல்லி அந்த மாதிரி அழுகுறாங்க. அந்த பாவத்தை அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த துனியால் அனுபவிச்சே ஆகணும். அதை நினைக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை, அந்த பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் துவா செஞ்சு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நல்ல ஈமானை கொடுத்துடணும், நல்ல எண்ணங்கள் எல்லாம் கொடுத்துடணும். யாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி பிள்ளைகளை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இந்த தாய் படுற கஷ்டம் மற்ற தாய்மாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துல துவா செஞ்சு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.